ஹாய் சஞ்சய், வெல்கம். நீங்க இந்த இன்ஸ்டியூட்டோட அலுமினை, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நான் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இன்ஜினியரிங்கில் ஒரு எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ பாலிடெக்னிக் படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு அப்போது ரியலைஸ் பண்ணலை. ஜஸ்ட் நான் வந்துட்டு சூஸ் பண்ணி நான் பண்ணேன். தென் 3 years கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் ஹேட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிரைவ் இன் பிக் எம்என்சி. நல்ல பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆனப்போம். தென் ஸ்டார்டட் ஒர்க்கிங் தேர். ஆஃப்டர் competitive year I joined for higher studies. So why didn't go for 11th 12th? ஏன் நீங்க 11th 12th சூஸ் பண்ணாம 10th முடிச்சோன்னா நீங்க பாலிடெக்னிக் பண்ணணும்னு நினைச்சீங்க? ஆக்சுவலி 11th 12th நான் சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் 11th 12th நான் 12th நம்மளுக்கு கட் ஆஃப் அதிகமாக தேவைப்படும். இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டாப் டயர் யாராக இருந்தாலும் ஒரு டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக நம்மளுக்கு அதிகமான மார்க்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும் இல்லையா? அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். எங்களால் வந்துட்டு ஒரு டாப் டயர் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு அதிகமாக மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணி படிக்க வசதி இல்லை. அதை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. நான் ஒரு 3 years வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் 3 years வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ், இண்டஸ்ட்ரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், கம்பேரிங் டு இன்ஜினியரிங் என்ன படிக்கிறாங்களோ அதையும் நம்மளும் வந்துட்டு படிக்கிறோம். வி ஹாவ் அ டிகிரி ரைட், அண்ட் நம்மளால பிளேஸ்மெண்ட்டும் போக முடியும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அதனால நான் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் சூஸ் பண்ணேன். ஓகே, எங்க பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஈவன் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கூட இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்களான்றது டவுட். ஏன்னா இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு அதிகமா என்ன தேவைப்படுதுன்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு தேவைப்படுது. அது வந்துட்டு நம்ம ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒர்க்கிங் இப்போ நான் ஒரு இபி வந்துட்டு ஒரு கோர் பேஸ்டு கிடைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அதிக அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் கரிக்குலம்ல இருக்கு. கம்பேரிங் டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அது கரிக்குலம்ல இல்லை. அவங்களும் ஒர்க் பண்றாங்க எங்க கூட, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது. எங்களுக்கு அதெல்லாம் கரிக்குலம்ல இருக்கிறதுனால we had an opportunity to work with them. ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹவ் யூ ஃபீல் when you work with them? ஆக்சுவலி அங்கே டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு எங்கிட்ட டவுட்ஸ் நிறைய கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேல்குலேஷன்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அவங்கள கேட்பேன். அவங்களுக்கு வந்துட்டு டிசைன்ஸ் டிராஃப்டிங்ஸ்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது தான். ஒரே இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம்னா நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இல்லை என்னோட சீனியர் லெவல் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு அவங்க சொல்லி தரதும் நான் அதை புரிஞ்சுக்கிறதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிகல் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால ஒரு ஸ்விட்ச் கியர் பற்றி எனக்கு வந்துட்டு முன்னாடியே தெரியும். அவங்க சொல்றாங்கன்னா அது என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சீக்கிரமா என்னால் அதை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு என்னால் கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதுக்கு எனக்கு பாலிடெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சரா வேற ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆமா, இப்போ நான் பாலிடெக்னிக் கம்ப்ளீட் பண்ணதுனால என்னால ஒரு டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்துட்டு என்னால பார்ட் டைம்ல படிக்க முடியும். பார்ட் டைம்ல படிக்கிறது ரொம்ப வேல்யூ. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்துட்டு இப்போ எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு நான் பிடெக் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பாலிடெக்னிக் படிச்சனால. நார்மலா நான் மேனேஜ்மெண்ட்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் டு பே அரௌண்ட் 2 lakhs to 3 lakhs per semester.
பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நார்மல் மெரிட் ஃபீஸ் தான் நான் பே பண்ணுறேன். ப்ளஸ் அது ஒரு டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன் வேறு. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ இப்போ இங்கே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? To be honest, Polytechnic is the best solution for the people who want to pursue engineering. ஸோ அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய கெயின் பண்ணிக்கணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் பாலிடெக்னிக். அதுலேயும் கோயம்புத்தூர்ல பெஸ்ட் காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ், வட்டமலை பாளையம், கோயம்புத்தூர். தேங்க்யூ சஞ்சய் ஃபார் ஷேர்.